நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் தாம்பரம் வாராகி ஈசனேஸ். சனி வக்ரம் சார், இந்த சனி வக்ரம் 2 விதமா நடக்குது. முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே சமயத்துல திருக்கணிதத்தின் பிரகாரம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இது எப்படி நடந்தாலும் ஒரு 10 நாள் வித்தியாசம் இருக்கே தவிர, ஆனால் ஜூலை மாதம் சனி வக்ரம் 17ஆம் தேதிக்கு அப்புறமே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ சேஞ்சஸ் என்னால், அதாவது ஒரு துணியை பிடிச்சின்னு அழாத குறை தான், குலுங்கி 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 அழாத குறை தான். என்னால் முடியலைங்க சார், என்னால் முடியல சாமி, சுத்தமாக என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சனி இவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடுறாரு, இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாரு, நிச்சயமா என்னால் சனியுடைய ஆட்டத்தை தாங்க முடியல அப்படின்னு குமரக்கூடிய அழக்கூடிய வகையில், அல்லது இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், அவர் அடிக்கிற சனி பகவானுடைய அடியை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும். நம்ம திரும்பி அடிக்கலாம் கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாலே போதும், நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கலாமான்னு சிந்திக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, அதிலும் குறிப்பா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி வரலும் மார்ச் 6ஆம் தேதிக்கு முன்பாக நீங்க நினைச்சதெல்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருந்திருக்கும். நான் தேதியிட்டு உங்களுக்கு சொல்றேன், டேட் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே படிப்படியா நீங்க நினைச்சதுக்கு எதிர்மறையாக நடந்திருக்கும். அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க்கு. அதாவது உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில, மெயினா குடும்பத்துல, வருமானம், தொழில், அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ், நீங்க என்னெல்லாம் பேர் புகழ் சம்பாதிச்சு வச்சிருந்தீங்களோ அது மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்பிளா அந்த கோட்டையை உடைச்சிருப்பாரு சனி பகவான். உங்க நம்பிக்கை என்னும் கோட்டையை உடைச்சிருப்பார் சனி பகவான். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களும், நீங்கன்னு இல்லை, ஒவ்வொரு ராசி அன்பர்களும், சார் நாமெல்லாம் ஏமாத்துறோம் சார், பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாமே இங்க தகுடு தத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், சொன்னா நம்பல, இப்படிதான் இருக்க போது, கவனமா இருக்குன்னா அதான் நாங்க பார்க்காத சனியா, நாங்களே பெரிய சனிதான் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க. திமுறா பேசுறவங்களா இருக்கு, நாங்களே பெரிய சனி சாமி, நல்லா பார்த்துக்கிறோம். அவங்களாம் கூட இப்ப ரிட்டர்ன் ஆறாங்க நம்ம கிட்ட, சாமி நீங்க சொன்னது கரெக்டு, நிச்சயமா இது ஒரு ரெமெடி சொல்லுங்க சார், நம்ம இதுல இருந்து எப்படி சமாளிக்கலாம், இந்த சனி பகவானை நம்ம எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு ஒரு ரூட் கொடுங்க, எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். வழிபாடுகள் சொல்லுங்க, இல்லை தான தர்மங்கள் சொல்லுங்க, ஒரு இடத்த எழுதி கொடுக்க கூட நீங்க தயார். சனி பகவான் அடிக்காம இருந்தா போதும், ஒரு இடத்த கூட நான் தானம் பண்ணிடுறேன், என்னால இந்த உதையை தாங்க முடியல அப்படின்னு வெளியில சொல்ல முடியாத வகையில் ஒரு பரமாதான் சொல்லிட்டாங்க. நார்மல் பர்சன்ல இருந்து, மிடில் கிளாஸ்ல இருந்து, லோயர் கிளாஸ்ல இருந்து, அப்பர் கிளாஸ் வரலும் எந்த வாழ்க்கையை நீங்க அரசியலாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஸோ அதாவது நேஷனல், இன்டர்நேஷனல், வெளிநாடுகளாக இருக்கலாம். அப்போ வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், எதுக்கு காரணம் சனிதாங்க அப்படின்னு நம்பப்பட்டிருப்பீர்களே ஆனால், உங்களுக்கெல்லாம் சாப விமோசனம், பாப விமோசனம், ஒரு சின்ன பிரேக் கொடுக்கிறார். யாரு? சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கலாம் பாருங்கள். தனுசு ராசி சனி வக்ரம், படாத கஷ்டம் படக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், எனக்கு இந்த தனுசு ராசியில தான் நிறைய நண்பர்கள் அதிகம். குறிப்பா ரிட்டையர்டு பர்சன்ஸ், பெரிய பெரிய ஆஃபீஸராக, கெசட்டட் ஆஃபீஸராக இருந்தவங்க, ஒரு ரிட்டையர்ட் பர்சன்ஸ், ஒரு இபி செக்டரில், பிடபிள்யூடியில், ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், காவல்துறையில், தனுசு ராசியில்
உயர்ந்த பதவிகளில் இருந்தவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, வெல் செட்டில்டு, பசங்க சூப்பராக இருக்காங்க, ஜம்முன்னு இருக்காங்க, எந்த குறையும் கிடையாது. பட் இவங்களுக்கு ஹெல்த்து பாடுபடுது. அப்படி இல்லைன்னா பணங்காசு கொடுத்துட்டு ஏமாந்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இடம் வாங்கிட்டு அதில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, குடுக்கல் வாங்கல, டாக்குமெண்ட்ல. அப்போ தனுசு ராசின்னு சொன்னா அவங்க ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்படணும்னு இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். காரணம் கால நேரம் அப்படி இருக்கு. வேற ஒன்றுங்க சார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், சின்ன குழந்தையா இருந்தாலும், மிடில் ஏஜாக இருந்தாலும், ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும், ஐஜியாக இருந்தாலும், இராணுவ தளபதியாக இருந்தாலும், ஒபாமாவாக இருந்தாலும், பில்கேட்ஸாக இருந்தாலும், தனுசு ராசின்னு சொல்லிட்டா இப்போ நேரம் சரியில்லை, கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். இதுதான் தனுசு ராசி. பரம்பரையாக நாங்கள் பெரிய பணக்காராக இருக்கும், அல்லது எந்த எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, 40 பெட்ரோல் பங்க் இருக்குது, 4 குவாரிகள் இருக்குது, கனிம வளங்கள் இருக்குது, 40 கப்பல் ஓடுது. இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படணும். யாராவது ஒருத்தவங்களை ஏற்று நிற்பான், கேள்வி கேட்பான், கை கட்டி பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. இதுதான் தனுசு ராசி. எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. இதுதான் தனுசு ராசி. இதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். இதை சொல்றதுக்கு ஒரு நேர்மை, தைரியம். ஆமாங்க, உண்மைதாங்க நான் சொல்றது. இதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு ஹானர் வேணும். ஏன்னா எப்போ ஜோதிடம் என்பது உண்மையை சொல்லணும். சும்மாவது தனுசு ராசினியர்கள் நீங்க கொடி கட்டி பறிப்பீங்க, அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, ஆஹான்னு இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. அப்ப தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த கஷ்டம்? மனசு கஷ்டமா இருக்கலாம், மனசு குழப்பமா இருக்கலாம். அது என்னப்பா, மனசு ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு, ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கு. பிள்ளைங்க இத்தனைக்கும் பிள்ளைங்க சப்போர்ட் பண்றாங்க, தலையில வச்சு கொண்டாடுறாங்க, பசங்களை குறையே சொல்ல முடியாது. வீட்டுக்காரர் தெய்வம், கொண்டாட்டி தெய்வம், கையெடுத்து கும்பிடலாம், பசங்க கையெடுத்து கும்பிடலாம், தெய்வம். ஆனாலும் மனசுல நிம்மதி இல்லை. இதுதான் சார் தனுசு ராசி. இதுதான் தனுசு ராசி. இதே போல ஒரு இடத்திலும், இப்போ நான் ரிட்டையர்ட் பர்சன் சொன்னதால நான் 2-3 உதாரணங்கள் சொல்றேன். ஏன்னா தினந்தோறும் எப்படியாவது 2 பேர் என்னை நேரில் பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தனுசு ராசி என்பர்கள், அதுவும் குறிப்பா இந்த மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, குடும்பம் செய்யக்கூடிய அன்பு தெய்வங்கள், அவங்களுடைய நிலைமையெல்லாம் நினைச்சு பார்க்கணும். தனுசு ராசின்னு சொல்லும்போது இந்த மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க, 40 வயசு, 42 வயசு, 40 to 50 இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் படாத பாடுபடுறாங்க. அந்த தொழிலை காப்பாத்துறதுக்கு, பிசினஸை காப்பாத்துறதுக்கு, வேலையை காப்பாத்துறதுக்கு, மெயினா வருமானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு, குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு படாத பாடுபடுறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன சார்? தனுசு ராசி. அப்போ இவ்வளோ கரெக்டா சொல்றீங்களே சாமி நீங்க, இதுக்கு காரணம் என்ன சார்? ரொம்ப சிம்பிள். சனி பகவான் 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அவர் கொஞ்சறாரு சாமி. யார கொஞ்சறாருங்க? தனுசு ராசியை கொஞ்சறாரு. தனுசு ராசியை கொஞ்சறாரு, வேற ஒன்றும் விஷயம் இல்லை. அப்போ சனி பகவான் 10வது பார்வையினால் தங்களுடைய தொழிலில், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், இப்போதான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கதா இருக்கலாம், உள்நாடுகள், வெளிநாடுகள் இருக்கக்கூடியவங்க, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டியூஷன் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிளே ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸு, டீன் காலேஜஸ்ஸு, மெயினாக மெடிக்கல் காலேஜஸ், மருத்துவ கல்லூரிகளை வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு இங்கே பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்காது, வெளியில் பிரச்சனை இருக்கும். அது எனக்கு தான் தெரியும். வேற ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்போ மெயினாக எஜுகேஷன் செக்டரு,
சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் துறையை சார்ந்தவர்கள், அரசியல் நண்பர்கள், அரசியல் குடும்பங்கள், சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள், எத்தனையோ துணை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள், நம்ம கூட கோவிலுக்கு வந்து நானே கிட்ட இருந்து அவங்களுக்கு கோவில்லாம் வழிபாடுகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறேன், வழி காமிச்சிருக்கிறேன். ஒரு பிரபலமான சினிமா துறையை சார்ந்தவங்க ஒரு ஃபேமிலி கஷ்டம்னு வந்தாங்க, அவங்க 2 கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன் நான், அவங்க பையனுக்காக. அப்போ அந்த மாதிரிலாம் சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தொழில் அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும், அதில் வந்து ஐஓசியாக இருக்கட்டும், சம்திங் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து சுரங்கங்கள், அதே போல் மெயினாக பேங்க் செக்டர்ஸ், ப்ரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கோ பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இப்படி நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எந்த தொழில் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், தனுசு ராசி அன்பர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் உங்களை காப்பாற்றும், கவலை வேண்டாம். அப்ப அதற்குரிய சிவபெருமானை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்வீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி கட்டும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இறுதியா அன்பு பக்தர்களே, அன்பு சொந்தங்க, பொதுவா ஜாதகம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பரிகாரத்தின் வாயிலாக நிச்சயமா ஒரு 50% வரல சரி பண்ண முடியும். அது கரண தோஷமா இருக்கலாம், திதி தோஷமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இடதோஷங்கள் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம். இடதோஷங்கள், சல்லிய தோஷங்கள், ஒரு நல்ல கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி திடீர்னு டவுன் ஆகிடும், நிறைய பிரச்சனைகள் வரும். அங்கே இபி ஃபால்ட்டு, ஃபயரு, அந்த ஃபயர்லாம் நடந்தால் அஸ்திர ஹோமங்கள் வந்து அங்கே செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பரிகாரங்கள். அப்போ அது மாதிரி வாழ்க்கையில திடீர்னு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவியிலேயே வரக்கூடியது, காதல் ஏமாற்றங்கள், ரொம்ப நாள், அதாவது காதலுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்னு இல்லை, ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா 20 வருஷமா அவங்க ஒன்றா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள்லேருந்து கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போலத்தான் கணவன் மனைவி, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். 2வது அதிகார பகிர்வு, மெயினாக செய்வினை கோளாறுகள், புதையல் போன்ற ஏமாற்றங்கள், செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், அதே போல் நமக்கு வாரிசு இருக்கா இல்லையா, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இந்த கால நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா, இது போன்ற உங்களுடைய பல சந்தேகங்கள், வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்பு, மெயினாக வம்பு வழக்கு, சொத்து, வருமானம், இந்த மாதிரி உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதை கொண்டு மிக துல்லியமாக கணித்து தேவையான வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழலாம். வாருங்கள், வாழ வைப்பால் வாராகி. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.